ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான மட்டன் கிரேவி கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம வீட்டில் மசாலா நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிப்போம். நான் மண் சட்டியில் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன் குழம்பு. இதில் வந்து 3 ஸ்பூன் அளவு நம்ம மல்லி ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு நம்ம பெருஞ்சீரகம், 2 ஸ்பூன் அளவு நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஆயிலெலாம் சேர்க்காமல் நல்லா இதை வந்து ட்ரையாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஹீட் ஆகி நல்லா ஒரு வதங்கிடுச்சு நல்லா வாசமாக. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே சட்டியில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 6 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் 10-15 சின்ன வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நம்ம தேவையான அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம ஆற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடயே நம்ம வந்து வதக்கி எடுத்துருக்க தேங்காவும் இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வந்து 1/2 ஸ்பூன் அளவு நம்ம கசகசா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதே பேனில் நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆகவும் பட்டை ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பிரிஞ்சிரகமும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கவும் இது கூட நம்ம ஒரு தக்காளி நம்ம ஆட் பண்ணால் போதும். தக்காளி நல்லா வதங்குவோம். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நான் வேக வச்சு கறி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் ஈரல் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஈரல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஈரல் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டால் நல்லா குக் ஆகிடும். அதனால் நான் ஈரல்னால் வேக வைக்கலை. தனியாக நம்ம இந்த மாதிரி வதக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாவோடு சேர்ந்து வதக்கலாம். இப்போ நல்லா ஈரல் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து எண்ணெயிலே இந்த மசாலா வந்து ஃபஸ்ட்டு நல்லா குக் ஆகட்டும். மசாலா சேர்த்த பிறகு நம்ம கறி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கறி வந்து நல்லா வெந்திருக்கும். நம்ம குக்கரில் வேக வச்சனால நல்லா வெந்து ரெடியாக இருக்கும். மசாலா வந்து எண்ணெயில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம தேவையான கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசாலா நல்லா வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கறியும் கறி தண்ணியும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது கூட நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை இப்போ நல்லா கொதி வந்து குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து அரைச்சி மசாலா யூஸ் பண்ணுறதுனால குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆகிடும். உருளைக்கிழங்குலாம் நல்லா குக் ஆகிருக்கு. கறியும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச முட்டையெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக நம்ம வந்து மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நார்மலாக மசால் பொடி வாங்கி செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் மண் சட்டியில் செய்யும் போது குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ சூப்பரான நம்ம மட்டன் குழம்பு எக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம உருளைக்கிழங்குலாம் சேர்த்துருக்கனால குழந்தைங்களாம் மட்டன் குழம்பு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.